ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காதலாக இருக்கட்டும், அது திருமணமாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக வாழ்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு உண்மையாக வாழ்வதில் தான் மனித உயிர்கள் அவர்களுடைய மனித உயிர்களுக்கான திறமை என்பது உண்மையாக வாழ்வது தான். ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழ்வது, திருமண உறவில், திருமண உறவு, அதில் காதல் உறவு, இதன் மூலம்தான் மனித உயிர்களுக்கு பேசுகிற திறன் எப்போ வந்தது அப்படின்னா, உண்மையாக வாழ்வதில் தான், உண்மையாக இருப்பதில் தான் பேசுகிற திறனே வந்தது. ஒரு மொழி தோன்றியது கூட ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பதால் தான் மொழியே தோன்றியது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னா, யாருக்குமே உண்மையாக இல்லைன்னா நம்ம யார்கிட்டையுமே பேச மாட்டோம். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட யார் உண்மையாக இருக்காங்களோ, நம்பிக்கையானவராக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பேசுகிறோம். அப்போது இதிலேருந்தே நமக்கு தெரியுது, நாம் பேசுவதற்கு காரணம் உண்மையாக இருப்பது தான். உண்மையாக இல்லை, யாருக்கும் உண்மையாகவே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சத்தம் தான் போடுவோம், பேச மாட்டோம். யாருக்கும் உண்மையாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், சத்தம் தான் போடுமே தவிர, சத்தம் போடுவோம், சத்தங்களை எழுப்புவோம். மொழி பயன்பாட்டுக்கு வந்திருக்காது. அதாவது மொழியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசுவதற்கு காரணம், இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்படின்னா ஏன் காதலிக்கிறாங்க? ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்காங்க, அதனால் காதலிக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஒருவருக்கொருவர் உண்மையாக இல்லை, அந்த ஆண் அந்த காதலிக்கு உண்மையாக இல்லை, அந்த காதலன் அந்த காதலிக்கு உண்மையாக இல்லை, அந்த காதலிக்கு தெரியாமல் இவன் வேற கூட ஒரு தொடர்பு வச்சுருக்கான். அது தெரிய வரும்போது அந்த காதலி என்ன பண்ணுவாள்? கோவப்படுவா. கண்டிப்பாக நீ ஒழுங்காக இரு, இனிமேல் ஒழுங்காக இருந்தால் தான் அவன் கூட இருப்பேன் அப்படின்பா. இவன் தொடர்ந்து அவன் அந்த தப்பை செய்கிறான், இன்னொரு பெண் கூட தொடர்பு வச்சுருக்கான் அப்படிங்கும்போது அந்த காதலி என்ன பண்ணுவான்னா, அந்த காதலன் கூட பேச மாட்டா, அவனை விட்டு பிரிஞ்சிருவான். அப்போது அவர்கள் இதற்கு முன் வரை பேசியதற்கு என்ன காரணம்? காதலித்து கொண்டிருந்ததற்கு என்ன காரணம்? உண்மையாக இருந்தது தான் காரணம். அவர்கள் பேசி கொண்டதற்கு என்ன காரணம்? இதற்கு முன்பு அன்பு செலுத்தி பேசி கொண்டதற்கு என்ன காரணம்? உண்மையாக இருந்தது தான் காரணம். அது மாதிரி ஒரு கணவன் மனைவி அவங்க உண்மையாக இருக்கிறதுனால தான் பேசுகிறாங்க. உண்மையாக இல்லைன்னா பேச மாட்டாங்க. பேசணுங்கிற எண்ணமே வராது. நமக்காக உண்மையாக இருக்காங்களே அப்படிங்கும்போது நமக்கு அந்த பேசணுங்கிற எண்ணம் வரும். நமக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது இவ தான் அல்லது இவன் தான் நமக்காக இருக்கிறான், நமக்கானவன் இவன் தான் அப்படிங்கும்போது தான் பேசணும். நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, இவன் இல்லைன்னா இன்னும் 2-3 பேர் அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கிறான்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு நினைக்கிறா, நம்ம கணவன்கிட்ட பேசணுன்னு. இவன் பேசலைன்னா இன்னொருத்தர் 2-3 பேர் தான் நம்ம அங்கங்கே வச்சுருக்கோமே, அவங்ககிட்ட பேசிட்டு போகலாம். அந்த நினைப்பு வரும்போது கணவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. கணவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தமாக இருக்கணும். நீ உண்மையாக இருக்கும்போது அந்த நிர்பந்தம் வரும். நீ அப்போ உண்மையாக இருக்கும்போது தான், இல்லை உனக்கு இன்னும் 2-3 தொடர்பு இருக்குது அப்படின்னா நீ இவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது உனக்கு பெரிய நிர்பந்தம் கிடையாது, கட்டாயமே கிடையாது. அது உன் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மனைவிக்கு வேறு தொடர்பு இருப்பது அந்த கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருந்தாலும் இவளுக்கு தெரியும், இவன் மனசுக்கு தெரியும், நமக்கு இன்னொரு 2 தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும். அதனால் கணவன்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. இவன் பேசலான்னா இன்னொரு 2 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு போகலாம். அப்போது கணவன் மனைவி பேசணும் அப்படின்னா, பேசணுங்கிற ஆர்வம் வரணும் அப்படின்னா, அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா, அப்போ அதிகமாக நீ பேச வேண்டும் என்றால் ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுமாதிரி ஒரு கணவனும் தனது மனைவிக்கு உண்மையாக இருந்தால் தான் அந்த மனைவியிடம் பேச வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அந்த கணவனுக்கு மனைவிக்கு தெரியாமல் 2 பொண்ணுங்களை தொடர்பு இருக்குது, 2 பொண்ணுக்கிட்ட தொடர்பு இருக்குது, அல்லது ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்பு இருந்தாலும் ஓகே இருக்குது அப்படின்னா அவனுக்கு அந்த மனைவிகிட்ட கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா மனைவி இல்லைன்னா இன்னொரு அந்த கள்ள தொடர்பு இருக்குது, 2 தொடர்பு இருக்குது, அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த நினைப்பு என்ன ஆகும்னா, மனைவிகிட்ட பேசுவதை குறைத்து விடுவான், பேசுவதை தவிர்த்து விடுவான். பேசுவதற்கு ஒரு கணவன் மனைவிகிட்ட பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, அதாவது பேசணுங்கிற ஆர்வம் வருவதற்கு என்ன காரணம், பேசுவதற்கு என்ன காரணம், அதிகமாக பேசுவதற்கு என்ன காரணம், அந்த ஆர்வம் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? உண்மையாக இருப்பது தான் காரணம். உண்மையாக இருக்க நீங்கள் உங்களுக்கு பேசுகின்ற ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் பேசுகின்ற திறனை நீங்கள் வளர்க்க வேண்டுமென்றால், அதாவது இயற்கையான திறன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருவர் பேசுகின்ற திறனை அவர் வளர்க்க வேண்டுமென்றால் அவர் பழகுகிறவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் யார்கிட்டையுமே உண்மையாக இல்லை, இவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறார், அவரை பற்றி இவர்கிட்ட சொல்கிறார், பொண்டாட்டி தெரியாமல் ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுருக்காரு, அல்லது ஒரு பொண்ணு இங்கே கேட்டுட்டு அங்கே சொல்கிறா, அங்கே கேட்டு இங்கே சொல்கிறா, அவளை பற்றி இவகிட்ட சொல்கிறா, இவளை பற்றி அவகிட்ட சொல்கிறா.
அப்புறம் வந்து கணவனுக்கு தெரியாமல் இன்னொருத்தனை வச்சுருக்கா அப்படின்னா அவளை யாருமே நம்ப மாட்டாங்க. அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க, அவகிட்ட பேசவே மாட்டாங்க, பேசுவதற்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ அவளுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் உண்மையாக இருப்பது தான். உறவுமுறையினரிடம் நாம் உண்மையாக இருப்பது தான் நாம் பேசுவதற்கு காரணம். இது அடிப்படையாக ஆண் பெண் உறவில், அதாவது திருமண உறவு அல்ல காதல் உறவு, இவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் உன்னுடைய பேசுகின்ற திறன் அதிகரிக்கும். அப்போ தான் உன்னுடைய பேச்சில் வந்து அன்பு இருக்கும், நேர்மை இருக்கும். உன் பேச்சில் வந்து நேர்மை இருந்தால் தான் நீ மற்றவங்ககிட்ட பேச முடியும். இல்லைனா மற்றவங்க நீ பேசுவதை கேட்க மாட்டார்கள். இப்போ உள்ள உலகத்தில் வேணால் நீ வந்து யாருக்கும் உண்மையாக இல்லாமல் நீ வந்து உண்மையாக இல்லாதவங்களோட அது மாதிரி ஒன்றை மாதிரி இருக்கிற ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நீ வாழ்ந்துட்டு போயிடலாம், பேசிட்டு போயிடலாம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து பணம் என்னும் நடைமுறை கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது. அவங்களாம் அன்புக்காக தான் வாழ்கிறாங்க. அவங்க வாழ்வதற்கே காரணம் அன்பு. அது உண்மைக்காக தான், நம்பிக்கைக்காக தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காங்கிரீட் கட்டடங்களிலோ ஏசி அது மாதிரி மின்சார பயன்பாடுகள், அதுவும் சொகுசான வாழ்க்கை, அவர்களெல்லாம் குடிசையில் வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரே அடிப்படை தேவை என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு அன்பு மட்டும்தான். அவர்கள் வாழ்வதற்கு உண்மை, நம்பிக்கை, இதுதான் அவர்களுக்கு ஒரே சொத்து. என்னென்னா பேசுவது தான். நம்ம கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம யார்கிட்டையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நாம் பொழுதுபோக்குறதுக்கு நமக்கு டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, கணினி இருக்குது, புத்தகங்கள் இருக்குது, தனியாக ரூம் இருக்குது, ஏசி இருக்குது. அப்படியே படுத்துட்டு நம்ம பொழுதுபோக்கிட்டு போயிடலாம். மனுஷங்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இன்றைக்கி இல்லை, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தவிர்க்க முடியாத அளவுக்கு தான் நம்ம பேசிட்டு விட்டுடுறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. அப்போ பொழுதை போக்கணுன்னா மனுஷங்கிட்ட பேசி தான் ஆகணும். அவங்க வந்து உறவுமுறை அங்கே ரொம்ப அதுதான் பொழுதுபோக்குறது. அதாவது மனித வாழ்வை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்கு நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? டிவி வாங்குகிறோம், மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், கம்ப்யூட்டர் வாங்குகிறோம். இது வந்து மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுது இன்றைய உலகத்தில், இயந்திர அறிவியல் உலகத்தில். அங்கே போகிறோம், வெளிநாடு போகிறோம், அதை சுற்றுலா பயணம் அப்படி. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு அப்படி எதுவுமே கிடையாது. புத்தகங்கள் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ பொழுது போக்கணுன்னா நீ மனுஷங்கிட்ட பேசி தான் ஆகணும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீ சிரிக்க வேண்டியிருக்கும், நீ சொல்லி அவங்க சிரிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, நீ கேட்கணும், நீ பாட்டு பாடுறத அவங்க கேட்கணும், நடனம் ஆடணும், இந்த மாதிரி கதை சொல்லணும். அப்புறம் உங்கள் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை யார்கிட்டையா சொல்லணும்னு உங்களுக்கு தோணும். இப்படி அழணும்னு தோணும். உங்கள் கவலையை, துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக அழணும்னு தோணும். இப்படி நீங்கள் பொழுதை போக்க வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசித்தான் ஆகணும். பேசுவது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு. அப்போது பேசுவதற்கு என்ன அடிப்படை தேவை? உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இல்லைன்னா பேசவே முடியாது, சண்டை தான் வரும். என்னை பற்றி அவகிட்ட அப்படி சொன்னியாமே அப்படின்னு. அப்போ நீ மட்டும் என்னை பற்றி ஏன் இவகிட்ட அப்படி சொன்ன அப்படின்னு இவ சண்டைக்கு வருவாள். அல்லது ஏன்டா டே என்னை பற்றி ஏன்டா அவங்ககிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு இன்னொருத்தன் வருவான். என்னை பற்றி போட்டு கொடுத்தியாமேண்ணா ஏன் போய் சொல்கிற? இந்த மாதிரி உறவு முறையில் உண்மை இல்லை என்றால் அங்கு வன்முறை தான் வரும், சண்டைகள் தான் வரும், அழிவுகள் தான் வரும், பிரிவுகள் தான் வரும். அப்புறம் ஒற்றுமையே இருக்காது, வேற்றுமை தான் வரும். பழி உணர்ச்சி, பகை உணர்ச்சி, அப்புறம் வெட்டு குத்து கொலை, அப்புறம் அந்த மாதிரி ஆகிடும். மனித இனமே வந்து சண்டை போட்டே செத்து போயிடும். அப்புறம் உணவுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு நடைமுறைக்கும் ஒத்துழைக்க மாட்டாங்க, ஒற்றுமையாகவே வாழ மாட்டாங்க. அழிவு தான். அதன் பிறகு மனித இனம் அழிவை நோக்கி வேகமாக போகும். அதனால் உறவு முறையில் உண்மையாக இருக்கணும். நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒற்றுமை தான் காரணம். அப்படின்னா ஒற்றுமைக்கு என்ன காரணம்? உண்மையாக இருப்பது தான் காரணம். உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். நாம் பழகுகிறவர்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும். அதன் அடிப்படை என்னென்னாக்கா, நீ முதல்ல அதன் அடிப்படை கணவன் மனைவி உறவு அல்லது காதலன் காதலி உறவு. இவர்களுக்கு ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருப்பதால் தான் நாம் பேசுகின்ற திறனே மனித உயிர்களுக்கு வந்தது காரணம் உண்மையாக இருப்பது. அது மொழி கண்டுபிடிக்கப்பட்டதே உண்மையாக இருப்பதால் தான். பேசுவதற்கு மொழி தேவை. அந்த மொழி எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? உண்மையாக இருப்பதால் தான். உறவு முறையில் உண்மையாக இருப்பதால் தான்.
உறவு முறையில் உண்மையாக இல்லைன்னா நமக்கு பேசுங்கிற ஆசையே வராது. அப்புறம் எதுக்கு மொழி, அந்த மொழியை எதுக்கு மொழியை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வமே வந்திருக்காது. அதனால் நீங்கள் பேசுகின்ற திறனை வளர்க்க வேண்டுமென்றால் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருங்கள், காதலனுக்கோ காதலிக்கோ உண்மையாக இருங்க, உங்கள் அம்மாவுக்கும் உண்மையாக இருங்க. அதுதான் அடிப்படையாக. எங்கேருந்து அந்த பயிற்சி வருதுன்னா, உண்மையாக இருப்பதற்கான பயிற்சி எங்கேருந்து வருதுன்னா, பிள்ளைகள் தனது பெற்றோர்களுக்கு உண்மையாக இருப்பது. இதுதான். ஏன்னா பெற்றோர்கள் தான் நம்பிக்கையானவர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. இயற்கையிலே பெற்றோர்கள் நம்பிக்கையானவர்கள். அதனால் அவங்களுக்கு உண்மையாக இருக்கின்ற அந்த பயிற்சி தான் அது பிற்காலங்களில் மற்றவர்களிடம் அவர்கள் உண்மையாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி பெற்றோர்களுக்கே உண்மையாக இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரில. குழந்தைகளை சித்திரவதை பண்ணுறாங்க. நல்லா வளர்க்குறாங்கிற பேரில் கடந்த காலங்களில் அடித்து தான் வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டே அடித்தாங்க, சூடு வச்சாங்க. அப்புறம் இப்போ நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. 3 மணிக்கெலாம் எழுப்பி விடுவாங்க, படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தோம்னா டியூஷன் போ, ஏன் இன்னும் படிக்க மாட்டேங்கிற, அந்த மாதிரியெல்லாம் கூட அவங்க அடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க. விளையாட போவாத, அங்கே போவாத, பொண்ணுங்கிட்ட பேசாத, பசங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கட்டுப்படுத்தினாங்க. அது பசங்களுக்கு பிடிக்கல. பசங்களுக்கு அது பிடிக்கல, பிள்ளைகளுக்கு பிடிக்கல. அது பெற்றோர்கள் மீது வெறுப்பு. அதனால் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்க அவர்கள் கற்றுக்கொள்வதை தவிர்த்தார்கள். அதுவும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காம விட்டாங்க. அப்புறம் பாரபட்சமாக வளர்த்தாங்க. பெண் குழந்தைகளை ஒரு மாதிரியும் ஆண் குழந்தைகளை ஒரு மாதிரியும் வளர்த்தாங்க. பெண் குழந்தைகளை அடிமைப்படுத்தினார்கள். ஆண் குழந்தைகளை சுதந்திரமாக, அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் வளர்த்தார்கள். இப்படி பாரபட்சமான அணுகுமுறை இதெல்லாம் பெற்றோர்களுடைய அணுகுமுறை, பிள்ளைகளிடம் பெற்றோர்களுடைய அணுகுமுறை ஒரு நேர்மை இல்லை, அதில் உண்மை இல்லை, அவங்க உண்மையல்ல, பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது உள்ள மரியாதை போயிடுது. அதனால் பெற்றோர்களுக்கு உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் பிள்ளைகள் இருப்பதை விரும்பவில்லை. பெற்றோர்களும் பிள்ளைகளிடம் உண்மையாக இல்லை, உள்நோக்கத்துடன் செயல்பட்டார்கள். காலகாலத்தில் ஒரு ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவன் பொண்டாட்டியோட போயிடுவான். அப்புறம் அவன் சம்பாத்தியத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் ஒரு 25 வயசில் வேலைக்கு போவான். ஒரு 5 வருஷத்துலேயாவது அவனுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் செலவழிச்சிருக்காங்க. அதனால் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் அவனுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. அப்புறம் நீ பொண்ணுங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் உறவுக்கு தடையாக இருக்கிறார்கள். அதனால் பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போச்சு. அதனால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இல்லாமல் போய்விட்டார்கள். அது அப்போது பெற்றோர்களிடம்தான் முதல்ல உண்மையாக இருப்பது எப்படின்னு கற்றுக்குறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தேவை என்ன, அடிப்படை கட்டாய தேவை என்ன, அவர்களுக்கு சுதந்திரம் தேவை, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, எதிர்கால நலன் கருதி, பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை கூறி பிள்ளைகளை பெற்றோர்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தாமல் வளர்க்கணும், கொடுமைப்படுத்தக்கூடாது, சித்திரவதை பண்ணக்கூடாது, படிப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போ தான் பிள்ளைகள் தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற தனது பெற்றோர்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம்முடைய பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையாக இருப்பது அங்கேருந்து தான் துவங்குறது. அதன் பிறகு தான் பெற்றோர்களிடம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க அதன் பிறகு காதலன் காதலி, அதாவது கணவன் மனைவி உறவு, அவர்களிடம் உண்மையாக இருப்பார்கள். உண்மையாக இருக்கும்போது தான் அந்த பேசுகின்ற திறன் அதிகரிக்கும், நல்லா பேச தோணும், பேசுகின்ற ஆர்வம் அதிகரிக்கும். நீ பேசலை, ஒருத்தர் தனியாக இருக்கார் அப்படின்னா, யார்கிட்டையுமே அவர் பேசலை அப்படின்னா, அப்போ அவருக்கு அந்த மனசுக்குள்ளே உண்மையாக இருப்பதில் உடன்பாடு இல்லை என்று அர்த்தம். பிறர் ஒரு பெண்ணிற்கு ஆணும் ஆணிற்கு பெண்ணும் உண்மையாக இருப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை, தவறான உடல் உறவு, முறைகேடான பாலியல் உறவில் அவருக்கு ஒரு மோகம் இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது வெளியில் நீ உனக்கு கள்ள தொடர்பு எதுவுமே இல்லை, ஆனால் உன் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருந்தாலே உனக்கு பேசுகின்ற திறன் பாதிக்கப்படும். நீ வெளியில் உனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கிற, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு வெளியில் எந்த கள்ள தொடர்பு இல்லை, கணவனோட மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அவள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆசை இருக்குது. அப்படி யாராவது கிடைக்க மாட்டாங்களாங்கிற ஆசை இருந்ததுனாலே அவளுக்கு அந்த கணவனிடம் பேசுகின்ற ஆர்வம் குறைஞ்சிரும். அவளுக்கு ஒட்டுமொத்தமாக பேசுகின்ற திறனே குறையும். அந்த வார்த்தைகளை ஒழுங்காக உச்சரிக்க முடியாது. வார்த்தைகளை ஒழுங்காக உச்சரிக்க தெரிவதற்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா பேசுகின்ற ஆர்வத்திற்கு என்ன காரணம்? அந்த உண்மையாக இருப்பது தான் காரணம். உண்மையாக இருந்தால் மட்டும்தான்
உனக்கு யாரிடம் நீ உண்மையாக இருக்கிறாய் அவர்களிடம் பேச வேண்டும் என்று தோன்றும். பேசுவது என்றால் என்ன? வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க வேண்டும். இப்போ வார்த்தையை தெளிவாக உச்சரிக்கலை, கெட்ட வார்த்தையாக வருது. சிலர் கொச்சையாக உச்சரிப்பாங்க. சென்னை பாஷை எல்லா ஊர்லேயுமே கொச்சையாக அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற வழக்கம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த உண்மையாக இருக்கிறது கிடையாது. வெறுப்பு, மனித உயிர்களிடம் உள்ள வெறுப்பு, பேசுவது மீது வெறுப்பு, உண்மையாக இருப்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. மனித உயிர்கள் மீது ஒரு வெறுப்பு. மனுஷங்கனால எப்படித்தான் அவங்க மேலே அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கருத்து, மனுஷங்கனாலே நல்லவங்க கிடையாது, அவர்கள் நல்லவர்கள் கிடையாது அப்படிங்கிற கருத்து பேசுவது மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடுகிறது. நீங்கள் மனுஷங்களை நேசித்தா தான் அவங்களுக்கு பேசுவது மீது ஆர்வம் வரும். அதனால் மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் இந்த கொச்சையாக வார்த்தைகளை உச்சரிக்க முடியல. ஏன் கொச்சையாக பேசுகிறாங்கன்னா அவங்களால அந்த வார்த்தைகளை உச்சரிக்க முடியல. அதனால தான் அந்த கொச்சையான உச்சரிப்பு பிறக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பிறக்குது. ஒழுங்காக வார்த்தை வரமாட்டேங்குது. நம்ம நினைக்கக்கூட முடியல, நினைக்கிறது தான் வரும், நினைப்பே கொச்சையாக மாறுது. அப்போ வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியல. அப்போ தான் கெட்ட வார்த்தை வருது. ஏன்னா பேசுவது மீது உள்ள வெறுப்பு, இந்த வார்த்தைகள் மீது உள்ள வெறுப்பு, மொழி மீது உள்ள வெறுப்பு, அதுதான் அந்த மொழி மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா அது மனித உயிர்கள் மீது நமக்கு உள்ள வெறுப்பை தான் அது காட்டுது. மனுஷங்க மேலே நமக்கு இருக்கிற வெறுப்பை தான் அந்த மொழி மீதான வெறுப்பு காமிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தாய்மொழியில் கல்வி கற்றுக்காமல் ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக்கிறீங்கன்னா அது மனுஷங்க மேலுள்ள வெறுப்பு தான் காரணம். மனுஷங்க யாரும் உண்மையாக இல்லை என்பதற்கான அடையாளம் தான். இந்தியர்கள் ஒற்றுமை கிடையாது. அவர்கள் பிறருக்கு உண்மையாக இருப்பதில்லை. சும்மா சோம்பேறியாக இருந்து கொண்டு அவர்களை பற்றி இவர்களை பற்றி அவர்களிடமும் மாற்றி மாற்றி பேசி ஒரு உறவுமுறை அரசியலில் ஈடுபடுகிறவர்கள். அதனால் இவர்கள் உண்மையாக இருப்பது கிடையாது. இவர்களுக்கு உழைக்க தெரியவில்லை, நேரத்தை பயன்படுத்த தெரியவில்லை. அதனால் இங்கே உள்ள இந்தியர்கள் மீதே ஒரு வெறுப்பு, இந்த மக்களுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கெட்ட வார்த்தைகள் வருது. கெட்ட வார்த்தை மொழி மீது ஒரு வெறுப்பு. அதனால தான் ஆங்கில கல்வி ஏன் போகிறாங்கன்னா அந்த மொழி மீது அவர்களுக்கு உள்ள வெறுப்பு தான். மொழி மீது அவர்களுக்கு உள்ள வெறுப்பு தான் இன்னொரு அந்நிய மொழியை தேடி போகிறாங்க. ஆக நீ அந்நிய மொழி என்ன தான் சிறப்பாக கற்றுக்கிட்டாலும் உனக்கு மொழி மீது உள்ள அந்த வெறுப்பு தான் அதிகரிக்கும். நீ உண்மையாக இல்லை, உனது தாய்மொழிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உனது தாய்மொழிக்கு நீ உண்மையாக இருப்பது எப்படி என்றால் உனது தாய்க்கு நீ உண்மையாக இருப்பது என்பதாக அது பொருள்படும். அதனால் தாய்க்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர்கள் பேசுகின்ற மொழிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். பெற்றோர்களே இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அப்போ இந்த பிள்ளைங்களும் அதான் பேசுவாங்க. அது நீ எந்த அளவுக்கு நீ அந்நிய மொழியை கற்றுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு தாய்மொழி மீது வெறுப்பு அதிகமாகும். வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கு, நீ யாருக்கும் உண்மையாலாம் இருக்க மாட்ட. அப்போ கெட்ட வார்த்தைகள் தான் வரும். இங்கிலீஷ் பேசிட்டு கெட்ட வார்த்தை பேச போகிற, இங்கிலீஷை கற்றுக்கிட்டு அந்நிய மொழியை கற்றுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேச போகிற. அதனால் இவர்கள் எல்லாம் பேசுகின்ற திறன் இல்லாதவங்க தான் நம்ம சொல்கிறோம். அந்நிய மொழி மீது போகமுடையவர்கள். இவர்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, உண்மையானவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான். நம்ம பேசுவதே இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க, ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பேசுவதற்கு கூச்சப்பட வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு கூச்சம், நமக்கு இங்கிலீஷ் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூச்சம். அப்போ இந்த கருத்தை யார் இந்த மாதிரி அப்போ அவர்களுக்கு பேசுவது மீதே பேசவே விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் பேசணும், இங்கிலீஷில் தான் பேசணும், அதுதான் பெருமைக்குரிய விஷயம். இப்போ இங்கிலீஷில் பேசுகிறவங்க தான் பெருமையாக பேசுகிறாங்க, நமக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கூட்டம், கோடிக்கணக்கானவர்கள் இந்தியாவில் பல கோடிக்கணக்கானவங்க இந்தியாவில் பேசுவதற்கே கூச்சப்படுறாங்க. இந்த கூச்சத்தை யார் உருவாக்கியது? இன்றைக்கி பேசுவது மீதே கூச்சப்படுறதுக்கு அதுக்கு யார் உருவாக்குனது? திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அந்த அந்நிய மொழி மீது மோகம் உள்ளவங்க இருக்காங்களா, அவங்க உருவாக்குன கருத்து இது. அப்போ அவங்க பேசுகிறதையே அழிக்கிறாங்க, பேசுகிற முறையவே அழிக்கிறாங்க, இந்த உண்மையாக இருப்பதையே அழிக்கிறாங்க. உண்மையாக இருந்தால் தான் பேசணும்னு தோணும், பேசணுங்கிற ஆர்வமே வரும். அப்போது பேசணுங்கிற ஆர்வத்தையே அவர்கள் அழிப்பதற்காகத்தான் அந்நிய மொழி மோகம் என்கிற ஒரு கருத்தை இந்த மக்கள் மீது திணிக்கிறார்கள். திணித்து இங்குள்ளவர்களை, பெரும்பாலானவர்களை, பல கோடிக்கணக்கானவங்களை பேச விடாமல் செய்கிறாங்க. பேச விடாமல் செய்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்நிய மொழி மோகம் அதை கொண்டு வராங்க, அதை கொண்டு இங்கே திணிக்கிறாங்க. அப்போது மக்களுக்கு தாய்மொழி மீது வெறுப்பு வருது, பேசுவது மீதே வெறுப்பு வருகிறது, பேசுவதற்கு கூச்சப்படுகிறார்கள், பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள்.
மக்கள் மீது வெறுப்பே வருது. பேசுவதில் உங்களுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்க? மற்றவங்ககிட்ட தானே பேச போகிறீங்க. அப்போ மற்றவங்க மீதில் உங்கள் வெறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்னா, எனக்கு அமைதியாக தான் இருப்பேன், எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்னா உனக்கு மற்றவங்க மேலே வெறுப்புன்னு. ஏன்னா நீ பேசினா யார்கிட்ட பேச போகிற? மற்றவங்ககிட்ட தான் பேச போகிற. பேசுகிறதுலே உனக்கு வெறுப்பு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? மற்றவங்க மேலே, மனுஷங்க மேலே உனக்கு வெறுப்பு. அப்போ இவர்கள் திட்டமிட்டு மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பை திணிக்கிறார்கள். அந்நிய மொழி மோகம் இருக்குல்ல, ஆங்கிலம்தான் பெரிது என ஓடுகிறவர்கள்ல இவங்கெல்லாம் திட்டமிட்டு மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பை திணிக்கிறார்கள். அந்த வெறுப்பு இங்கு குற்றங்கள் அதிகரிக்க காரணம். மனுஷங்க மேலே வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே யார் கொலை பண்ணா என்ன, யார் கொள்ளையடிச்சா என்ன, அவங்க பாதிக்கப்பட்டான்னா, இவங்க பாதிக்கப்பட்டான்னா ரொம்ப சந்தோஷம்தான் வரும். உங்களுக்கு மனுஷங்க மேலே வெறுப்பு வந்துருச்சுன்னா, யாராவது பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு சந்தோஷம்தான் வரும். சாகட்டும், இந்த மனுஷங்கள்லாம் யாராவது புது நியூஸ் கிடைக்காதா, எங்கேயா சாவு நிகழ்ச்சி இன்றைக்கும் பெருசாக எதாவது நடக்கலை போலுக்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் நியூஸ், ஏதோ ஒரு ஊரில் ஒரே ஒரு பஸ்ஸு ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய பள்ளத்தில் கவுந்துருச்சு, ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்களா? 40 பேர் இறந்துட்டாங்களா? ஓகே, இது நல்ல நியூஸ் தான், சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நியூஸாக கேட்பதற்கு நிறைய பேருக்கு பார்க்க முடியும். ஏதாவது வித்தியாசமாக அழிவுகளை விரும்புகிற மனநிலை. அப்போது நம்ம அந்த அந்நிய மொழி மோகங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயங்கிறத மனுஷங்க மேலேயே மனுஷங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். பேசுவது மீது ஒரு ஆர்வத்தை குறைக்கும். பேசுவதற்கே கூச்சப்படுவார்கள். அந்நிய மொழி மோகம் என்பது பேசுகிறவங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க. ஆனால் அந்த அந்நிய மொழி மோகத்துடன் பேச கற்றுக்கொண்டவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பேசுவதற்கே கூச்சப்படுகிறவர்களை இவர்கள் பல கோடி பேரை உருவாக்கும். இது பல கோடி பேர் பேசுவதற்கே கூச்சப்படுவார்கள், பேசுவதற்கே தயக்கம் காண்பார்கள், பேசுவது மீது வெறுப்பு ஏற்படும் அவர்களுக்கு. சரி, ஆங்கில மொழி கலக்காமல் முடிந்தவரை தமிழ் மொழியில் பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த கொள்கை எல்லாத்துக்கும் வராது, அந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே வராது. அதனால் என்ன பண்ணும், அவங்களுக்கு பேசுவது மீதே ஒரு வெறுப்பு ஏற்படும். அந்த பேசுவது மீது உள்ள வெறுப்பு எங்கே போய் முடியும்? மனுஷங்க மேலே வெறுப்பு வரும். இங்கே பேசுனா வேறு யார்கிட்ட பேச போகிறாங்க? மனுஷங்கிட்ட தான் பேச போகிறாங்க, மற்றவங்ககிட்ட தான் பேச போகிறாங்க. பேசுவதிலே வெறுப்புன்னா மனுஷங்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது, மனுஷங்கக்கிட்ட பேசுகிறதே பிடிக்காது. அப்போது மனுஷங்க மேலே இப்போ குற்றங்கள் எது நடந்தாலும் இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா இவங்க அடிப்படையில் இவங்களுக்கு மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. மனுஷங்க சாகணும், மனுஷங்க மேலே வெறுப்பு இருந்தால் தான் மனுஷங்க சாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மனுஷங்க மேலே வெறுப்பு வந்துச்சுன்னா மனுஷங்க சாகணும்னு நினைப்பாங்க. அதனால் அப்போது என்ன நடந்தாலும் குற்றங்கள் நடந்து, அப்போ நம்மளால் முடியாத யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, குண்டு வெடிப்பு, கத்தி குத்து, கொலை, ஜாதி சண்டை, கௌரவ கொலை, மதச்சண்டை, மதவெறி, இப்படி எல்லா விஷயத்தையும் இவங்க விரும்பி வரவேற்பாங்க, ஆர்வமாக பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. நல்லாயிருக்கு. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இது மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக போகுது, பேசுவதற்கு நிறைய அழிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பேசுவாங்க. அப்புறம் அவங்க பேச வேண்டுமென்றால் இப்போ பேசுவதில் ஆர்வம் குறையிறனால தான், வெறுப்பு வருவதால் தான் மனுஷங்க மேலே வெறுப்பு வருது. அது குற்றங்களை அனுமதிப்பதற்கு காரணமாக இருக்குது. அதன் பிறகு மக்கள் எப்படி பேசுவாங்கனாக்கா அழிவுகளை பற்றி பேசுவார்கள். ஏன்னா மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு குற்றங்களை அனுமதிக்க காரணமாக இருக்கிறது. குற்றங்கள் நிறைய வரும்போது அப்போ பேசுவதற்கு ஆர்வமாக எப்படி பேசுவாங்க? குற்றங்களை பற்றி பேசுவார்கள். இங்கே நடக்கிற குற்றங்களை பற்றி ஆர்வமாக பேசுவார்கள். ஏன்னா அழிவு, அவங்க விருப்பம் அதுவாக இருக்குது. அப்போது இவங்க பேசணுன்னா இங்கே அழிவு அதிகமாகணும். இவர்கள் பேசுவதற்கு அழிவு சார்ந்த விஷயங்கள் தினமும் இந்த நாட்டில் நடக்கணும். பேசுகின்ற ஆர்வம் அப்படியே மாறிவிடுகிறது. பேசுவதில் அன்பு இல்லாமல் போகும்போது அழிவு நடக்கணும், இங்கே நிறைய அழிவுகள் நடக்கணும், மனுஷங்க சாகணும்னு நினைக்கும்போது அப்போ மக்கள் அப்பவும் பேசுவாங்க. ஆனால் பேசுகின்ற நோக்கத்தில் எங்கேயாவது யாராவது இன்றைக்கி செத்தாங்களா, எங்கேயாவது கொலை நடந்துச்சா, எங்கேயாவது ஏதாவது குற்றங்கள் நடந்ததா, அது அப்படி நடந்ததுன்னா அது பேசுவதற்கான வாய்ப்பாக, பேசுவதற்கு கிடைத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக மாறுகிறது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது தான் நம்ம இந்த குற்றங்களை விரும்ப மாட்டோம். மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு மதிப்பு வரும், பேசுவதில் ஆர்வம் வரும். அப்போ தான் மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு மதிப்பு வரும், அன்பு வரும், பாசம் வரும். அப்போ தான் குற்றங்கள் நடைபெறக்கூடாது. குற்றங்கள் எதாவது நடந்ததுன்னா நமக்கு கோபம் வரும்.
கோபம் வரும், குற்றங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். மனுஷங்க பாதுகாப்பாக வாழ்வார்கள். அதனால் ஒரு தாய்மொழி கல்வியெலாம் வந்து உண்மையாக இருப்பதன் அடையாளம். நீங்கள் உங்கள் மொழிக்கு உண்மையாக இருக்கணும். அப்படியே ஒரு 50 வருஷத்தில் அப்படியே அந்நிய மொழிக்கு தாவுறீங்க. இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு தமிழ் மொழியோட வரலாறுலாம் 2000 வருஷம் கிடையாது, 3000 வருஷம் கிடையாது. அது வந்து ஒரு மொழி ஒரு மனித இனம் வந்து எப்போ அந்த பரிணாம வளர்ச்சி எத்தனை ஆண்டு காலம், 1,00,000 ஆண்டு காலம்னு சொல்கிறேன். அதுதான் வந்து தமிழ் மொழியின் வரலாறு. ஒரு மொழி எப்படி தோன்றியது, அது இன்றைக்கு எப்படி வளர்ந்து நிற்கிறது, அதுதான் தமிழ்மொழி. தமிழ்மொழி வந்து அந்த பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது, இணைந்து வந்திருக்குது. மனித இனம் வந்து குரங்குகளாக விலங்குகளாக இருந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டு மனித உயிர்களாக மாறுவதற்கு முயற்சித்த அந்த காலத்திலிருந்து சத்தங்கள் எழுப்பி கொண்டிருந்த அந்த குரங்கு இனங்கள் வந்து வார்த்தைகளை வந்து உச்சரிக்க, மொழிகள் பேசுவதற்கு தொடங்க, அதிலிருந்து தான் ஒரு மொழியின் ஆரம்பம், ஒரு வரலாறு தொடக்கம். அதுதான் தமிழ் மொழியின் தொடக்கம். அந்த மொழி தான் தமிழ்மொழி. அப்படிப்பட்ட ஒரு மொழியை ஒரு 50 வருஷத்தில் தூக்கி போட்டு போகிறேன்னா நீ எப்பேற்பட்ட துரோகியாக இருப்ப, எப்பேற்பட்ட கேவலமான ஒரு ஜென்மமாக நீ இருப்ப. ஆங்கிலம்தான் எனக்கு தேவைன்னு சொல்கிறல்ல, அப்படி சொல்கிற நீ எப்படிப்பட்ட அருவருப்பான ஒரு ஜென்மமாக நீ இருப்பாய். ஒரு 50 வருஷத்தில் உன்னுடைய மொழி, நீ இன்றைக்கி வந்து உன்னுடைய கடந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பணம் காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் தான் பணம் காசு சம்பாதிக்க முடியும், நாடாக போய் அப்படின்னு நினச்சிட்டு தாய்நாட்டை விட்டுட்டும் போயிடுவேன், அந்நிய நாட்டில் போய் செட்டில் ஆகிடுவேன். அந்நிய மொழியை பேசிட்டு அந்நிய மொழியை கற்றுக்கிட்டு அந்நிய நாட்டில் போய் செட்டில் ஆகிடுவேன். எவ்வளோ பெரிய துரோகி நீ! உண்மையாக இருக்க தெரியவில்லை உனக்கு. நீ உண்மையாக இருக்க தெரியாததால் உனக்கு கிடைத்த பரிசு தான் அந்த சொகுசான வாழ்க்கை. ஆனால் உன்னால் வந்து உனது முதுகெலும்பில் ஒரு நிமிர்வு இருக்காது, நிமிர்ந்த தன்மை இருக்காது என்பதை மட்டும் நீ புரிந்துகொள். அதனால் நாம் பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மொழி உருவாகியதற்கு காரணம் உண்மையாக இருப்பது தான். ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்ததுனால தான் உறவுமுறையினரிடம், நண்பர்களிடம், தோழிகளிடம், காதலனிடம், கணவனிடம், மனைவியிடம், பெற்றோர்களிடம் உண்மையாக இருந்தது தான் நாம் இன்று பேசுவதற்கு காரணம், மொழி தோன்றியதற்கே காரணம். பேசுகின்ற ஆர்வம் வரும்போது தான் பேசுவதற்கு மொழி தேவைப்பட்டது. உண்மையாக இல்லைன்னா நமக்கு யார்கிட்டையும் பேசணுங்கிற எண்ணமே வராது, நம்ம வார்த்தைகளே உச்சரிக்க முடியாது. அதான் பாருங்கள், இயற்கை எப்படி ஒரு நம்மளை வந்து நிர்பந்தப்படுது. நீ உண்மையாக இருந்தால் தான் நீ உன்னால் வார்த்தைகளை உச்சரிக்க முடியும், தெளிவாக உச்சரிக்க முடியும். நீ உண்மையாக இல்லாமல் நீ என்னை உச்சரித்து கொள்ள முடியாது அப்படின்னு மொழி சொல்லுது. மொழி என்ன சொல்லுதுன்னா, நீ உண்மையாக இரு, உறவுமுறையினருக்கு நீ உண்மையாக இரு. அப்படி இல்லை என்றால் உன்னால் வார்த்தைகளே உச்சரிக்க முடியாது, அந்த திறன் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தப்படுத்துது. இயற்கை வந்து எல்லா நற்பண்புகளையும் பெறுவதற்கு, எல்லா சிறப்புகளையும் பெறுவதற்கு, மனித உயிர்களாக வாழ்வதற்கு உன்னை வந்து எந்த மாதிரியெல்லாம் நிர்பந்தப்படுத்துது பாருங்கள். நீ நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். உனது நாட்டிற்கு, உனது மொழிக்கு, உறவுமுறைக்கு என்ன தேவை? பேசுவது உறவுமுறைக்கு தேவை. அப்புறம் பேசுவதற்கு என்ன தேவை? மொழி தேவை. அதனால் உண்மையாக இருந்தால்தான் உன்னால் வார்த்தைகளை உச்சரிக்க முடியும், உண்மையாக இல்லாமல் நீ வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொழி வந்து, இயற்கை வந்து நம்மளை வந்து நிபந்தனை விதிக்குது, கட்டாயப்படுத்துது. என்னை நீ மீற முடியாது, எனது விதிமுறைகளை நீ மீறி நீ எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு வந்து நம்மளை கட்டாயப்படுத்துது. அந்தளவுக்கு வலிமை. அதுதான் வந்து நீ எனது விதிமுறைகளை புறக்கணித்து விட்டு நீ வாழ முடியாது, அப்படி என்றால் நீ செத்து விடுவாய். எனது விதிமுறைகள், இயற்கை விதிமுறைகளை நீ புறக்கணித்து விட்டு நீ வந்து வாழ முயற்சித்தேயானால் அழிவை தான் நீ சந்திப்பாய், அழிந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையை உன்னை சாபம் விட்டு வழி அனுப்பி வைக்கும். நீ எங்கே போனாலும் நீ வாழ வேண்டும் என விரும்பினால் நீ என்னை தேடி வரத்தான் செய்வாய் என்று இயற்கை இந்த மனித உயிர்களுக்கு தெரிவிக்கிறது. அதனால் இன்னும் மீண்டும் சொல்கிறேன், மொழி எப்படி தோன்றியது? உண்மையாக இருந்ததால் தான் தோன்றியது. நாம் பேசுகின்ற ஆர்வம் வரப்போது தான் மொழி தோன்றியது. பேசுவதற்கான ஆர்வம் எப்போ வந்துச்சு? உண்மையாக இருந்ததால் தான் பேசுவதற்கான ஆர்வம் தோன்றியது. நாம் உண்மையாக இல்லை, யாருக்கும் நம்பிக்கையானவராக இல்லை என்றால்
நமக்கு பிறரிடம் பேசவே தோணாது. சத்தம் தான் போடுவோம். ஏய் ஓய் ஏய் ஓய் நாய் மாதிரி குலைக்க தான் செய்வோம். வல்னு சண்டை தான் போடுவோம். உண்மையாக இருந்ததால் தான் உணர்வுகளை வெளிப்படுத்த, நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக நீ பேச வேண்டும் என்கிற ஆர்வம் உனக்கு தோன்றியது. அப்போதுதான் மொழி தோன்றியது. உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் ஆண் பெண் உறவில் உண்மை, நம்பிக்கை இதெல்லாம் இருந்ததுனால்தான் காதல் என்கிற உறவு ஏற்பட்டது. அப்புறம் திருமணம் என்கிற உறவு அதனால்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. உண்மையாக இருந்ததால் தான் திருமணம் என்கிற உறவு ஏற்பட்டது. குடும்பம் என்கிற அமைப்பு அப்படி தான் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி அம்மா, அப்பா, பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, பேரன், பேத்தி, பூட்டன், பாட்டன், பாட்டி, பூட்டி, இப்படி இந்த மாதிரியான உறவு முறைகள் இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையாக இருந்ததால் தான் உருவாகியது. குடும்பம், கூட்டு குடும்பம் இதெல்லாம் உண்மையாக இருந்ததால் தான் உருவாகியது. உண்மையாக இல்லைன்னா இந்த குடும்பங்கிற அமைப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அழிவு தான். மனித உயிர்கள் வாழ வேண்டுமென்றால் உண்மையாக இருக்க வேண்டும், சாக வேண்டுமென்றால் உண்மையாக இருக்கக்கூடாது. வாழ வேண்டுமென்றால் உண்மையாக இருக்கணும், குடும்பமாக வாழணும், கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். அப்போ தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நீங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த உண்மையாக இல்லைன்னா அப்போ செத்துப்போங்க, எல்லோரும் செத்துப்போங்க. அப்போ குடும்பங்கிறது தேவையில்ல, கூட்டு குடும்பங்கிறது தேவையில்லை, திருமணங்கிறது தேவையில்லை. காதல்ங்கிறது மற்ற பிறரை ஏமாற்றுவதற்கான ஒரு வார்த்தை, அப்படி தான் போகும். காதலே இங்கே இருக்குது. அப்போ விபச்சாரம் தான். காதல் இல்லைன்னா என்ன? விபச்சாரம் தான். காதலுக்கு எதிரானது தான். இந்த திருமண உறவுக்கு எதிரானது எது? விபச்சாரம். எதிர்ச்சொல் தருக காதல் இன்று, அப்போ எதிர்ச்சொல், அதுக்கு எதிர்ச்சொல் விபச்சாரம். திருமணம் அதற்கு எதிர்ச்சொல் விபச்சாரம். ஏன்னா உடலுறவு தேவைக்காக தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து அந்த உடலுறவு தேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. உடலுறவு மூலமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறது, குடும்பம் என்கிற அமைப்பு உருவாகிறது. அப்போ குடும்பம், காதல், திருமணம் இதற்கெல்லாம் எதிர்ச்சொல் எதுனா விபச்சாரம். விபச்சாரத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினம் ஒருவர், தினம் ஒரு ஆண், ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபச்சாரத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையாக இல்லைனால தான் விபச்சாரங்கிற நடைமுறையை ஏன் உருவாச்சுன்னா உண்மையாக இல்லை, அதனால தான் விபச்சாரங்கிற நடைமுறை உருவாச்சுது. நம்பிக்கையானவராக இல்லை, அதனால தான் விபச்சாரம் உருவாகியது. பாலியல் வன்முறைகள் உருவாகியது. கற்பழிப்பு, பலாத்காரம் இதெல்லாம் ஏன் உருவாகிதுன்னா உண்மையாக இல்லை, நம்பிக்கையானவராக இல்லை, மனுஷங்களை நம்ப முடியலை, கட்டுப்படுத்த முடியல, உண்மையானவராக மனுஷங்க இல்லை. அதனால தான் இந்த குற்றங்கள்லாம் நடைபெற்றது, கொலைகள் நடைபெற்றது. குற்றங்களுக்கு காரணம் மனித உயிர்களுக்கு உண்மையானவர்களாக இல்லை. மனித உயிர்களுக்கு மனுஷங்க சாகணும்னு மனுஷங்களே நினைக்கிறாங்க, மனுஷங்க அழியணுன்ட்டு மனுஷங்களே நினைக்கிறாங்க. அதுதான் அந்த குற்றங்கள் உருவாக்கி அதான் காரணம். ஆனால் உண்மையாக இருப்பது மிகப்பெரிய விஷயம். அது மூளையை ஒழுங்காக செயல்பட வைக்கும். உண்மையாக இருப்பது, நம்பிக்கையாக இருப்பது. காதல் என்பது என்னவென்றால் உண்மையாக இருப்பதற்கான ஒரு பயிற்சி. நான் உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒருவர் உண்மையாக இருந்தால் மட்டுமே அவரால் வாழ முடியும். அந்த மாதிரி இக்கட்டான நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் காதல் வரும். காதல் வரும்போது அவங்க அந்த காதல் அனுபவத்தை நிறைவு செய்யும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு இடையில் சண்டை வரும், பிரிவு வரும், எல்லாவற்றையும் கடந்து இறுதியாக ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். காதல் அனுபவத்தின் நோக்கம் அதான். காதல் முதல் முறையாக அந்த காதல் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு உண்மையாக இருப்பதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஆர்வம் வேணால், அதே நேரத்தில் அவருக்கு உண்மையாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. உண்மையாக இல்லாமல், நம்பிக்கையாக இல்லாமல் அவரால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு வன்முறை பயம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு காதல் வந்திருக்கும். அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ காதல் வந்திருக்கும். காதலில் ஒருவர் அவருடைய காதலியோட நினைவு, காதலனோட நினைவு காதலிக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன தான் சண்டை போட்டு பிரிஞ்சாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நினைவுகள் அவர்களை ஒன்று சேர்க்கும். அப்போது ஒரு காதல், அந்த முடிவு, ஒரு காதல் அனுபவம் ஆரம்பத்திலேருந்து ஒரு 2 வருடமோ அல்லது 3 வருடமோ கழித்து பார்த்தா அவங்க 2 பேரும் இணை பிரியாத ஒரு காதலர்களாக மாறிவிடுவார்கள். பல்வேறு அனுபவங்கள், அவங்க சண்டைகள், பிரிவு எல்லாத்தையும் கடந்து அவர்கள் ஒன்றாக வாழ்வதில் உறுதியாக இருப்பார்கள். அதுதான் காதல் என்பது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால்
பிரச்சனைகள் என்ன வந்தாலும் நீ பிரிஞ்சு போயிடாத, உண்மையாக இரு, நம்பிக்கையாக இரு. பிரச்சனைகள் வரதான் செய்யும், உறவு முறையில் பிரச்சனை வரதான் செய்யும். எல்லாவற்றையும் கடந்து உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த காதல் அனுபவத்தின் போது கற்றுக்கொள்கிறார்கள். காதல் கற்பிப்பது என்னவென்றால் உண்மையும் நம்பிக்கையும் தான் அது கற்றுக் கொடுக்குது. அதன் பிறகு ஒரு காதல் அனுபவம் என்பது ஒரு குறிப்பிட்ட அனுபவம். அது முடிவடைந்து விட்டால் காதலனோட நினைவுகள் காதலிக்கு வராது, காதலியோட நினைவுகள் காதலனுக்கு வராது. ஆனால் இருவரும் அருகருகே இருப்பார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள் அடிக்கடி. அதனால் பேசுவது அதிகமாக இருக்கும், பார்ப்பது அதிகம். அதனால் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே நினைக்கணுங்கிற அடிக்கடி நினைப்பு மனசுக்குள்ளே பார்த்துக்கிறாங்க. மனசுக்குள்ளே காதலன் காதலியை பார்த்துக்கிறான், காதலி காதலனை தனது மனதிற்குள் பார்த்து கொள்கிறார்கள் காதல் அனுபவம் ஆரம்பிக்கும் போது. அப்புறம் அது நிறைவடையும் போது காதல் அனுபவம் முடிந்து விட்டது. அப்போ மனசு அமைதியாக இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு காதலின் நினைப்பு வர்றதில்லை, ஒரு காதலின் நினைப்பு ஒரு காதலனின் மனதில் வருவதில்லை. அது மாதிரி ஒரு காதலின் மனதில் வருவதில்லை காதலனோட நினைப்புங்கிறது. எப்போ ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க பக்கத்துலேயே இருக்கணும், ஒன்றாவே ஜோடியாகவே சுற்றணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, வெளியில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. மனசுக்குள்ளே இல்லை, இப்போ வெளியில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. இப்போ மனசு அமைதியாயிடுச்சு. அப்போ நினைவுகளிலிருந்து விடுதலை அடைகிறான். பெண்ணிடமிருந்து ஆணும் ஆணிடமிருந்து பெண்ணும் நினைவுகளிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அதுதான் காதல். காதல் என்பது ஒரு பெண்ணிடமிருந்து ஆணும் ஆணிடமிருந்து பெண்ணும் நினைவுகளிலிருந்து மனதிலிருந்து விடுதலை அடைவது என்று பொருள். அப்புறம் வெளியில் பார்க்குறாங்க, வெளியில் பார்ப்பதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். என்னால் ஒரு பெண்ணை பார்க்காமல் இருக்க முடியாது, என்னால் ஒரு ஆணை பார்க்காமல் இருக்க முடியாது, தன்னை நேசிக்கிற ஒரு ஆணை இப்போ என்னால் பார்க்காமல் இருக்க முடியாது, தன்னை நேசிக்கிற ஒரு பெண்ணை என்னால் பார்க்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அந்த காதல் என்பது அவர்களை பழக்கப்படுத்தி விடுகிறது. அப்படி விடும்போது தான் மனசு என்பது அமைதி அடைகிறது. இப்போ அவன் மனசுக்குள்ளே தனது காதலியை பார்ப்பதில்லை, காதலனை அந்த பெண் தனது மனதிற்குள் பார்ப்பதில்லை, வெளியில் பார்க்கிறாள். அப்படி பார்க்கலன்னா அவள் தேடுது, வெளியில் தேடுது, மனசுக்குள்ளே தேடுதலை, வெளியில் போய் தேடுது. இதுதான் காதல் அனுபவம். அப்போ ஏற்பட்ட காதல் அனுபவத்துக்கு தான் நீங்கள் தடை போட்டுட்ருக்கீங்க. மனுஷங்க நிம்மதியாகவும் சந்தோஷமும் வாழ்ந்துடக்கூடாது, உண்மையை உணர்ந்துடக்கூடாது, விடுதலை அடைந்து விடக்கூடாது, மனசுக்குள்ளே அடிமைப்படுத்த வேண்டும், மனதிலிருந்து விடுதலை அடைந்து விடக்கூடாது. அப்போ மனசுக்குள்ளே அடிமைப்படுத்தணும்னா அச்சுறுத்தணும், அடக்கணும், அடிமைப்படுத்தணும். அப்போ தான் கதற வைக்கணும், குமுற வைக்கணும். அப்போ தான் நம்மளை பற்றியே நினைப்பாங்க. ஒரு பழி உணர்ச்சி வரும், ஒரு மனைவிக்கு கணவன் மீது, கணவனுக்கு மனைவி மீது ஒரு பழி உணர்ச்சி. அதன் மூலம் நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மனசுக்குள்ளே அடிமைப்படுத்துகிறாங்க. அதுக்காக வெளியில் அடிமைப்படுத்துகிறாங்க. நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்க கணவன் என்ன பண்ணுறான், அப்பப்போ மனைவியை அடித்து அவளுக்கு ஒரு பழி உணர்ச்சி ஏற்படுத்துகிறான். அடித்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி மனைவி என்ன பண்ணுறா, அப்பப்போ கணவனை சண்டை வரும்போது கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அசிங்கப்படுத்தி அவளும் பதிலுக்கு அடிப்பா. அதன் மூலம் கணவனது மனதில் ஒரு பழி உணர்ச்சியை ஏற்படுத்தி தன்னை பற்றி அவன் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என அவள் அதற்கான முயற்சி வன்முறை. இது மனசுக்குள்ளே நினைக்கிறது தான் உண்மை. மனசில் மறந்துட்டா, மனசில் இல்லைன்னா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம்னு நினைக்கிறாங்க. மனசுக்குள்ளேருந்து வெளியே மனசுக்குள்ளேருந்து நினைவுகளிலேருந்து ஒரு ஆண் பெண் விடுதலை அடைந்து, ஒரு ஆண் தனது பெண்ணை விடுதலை அடைய செய்திடணும், பெண் ஆணை விடுதலை செய்து வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிடணும், வெளியில் தேட ஆரம்பிச்சிடணும். ஒரு பெண்ணின் கண்கள் ஆண்களை தேட வேண்டும், ஆணின் கண்கள் பெண்களை தேட வேண்டும், வெளியில், மனசுக்குள் அல்ல. இந்த சுய இன்பம் செய்கிறத பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே கற்பனை செய்து தான் சுய இன்பம் பண்ண முடியும். மனசுக்குள்ளே ஒரு ஆண் சுய இன்பம் பண்ணுறான்னா அவன் மனசுக்குள்ளே ஒரு பெண்ணை கற்பனை செய்ய வேண்டும். நிர்வாணமாக உடலுறவு கொள்வது போன்று, அங்கு தடவுவது போன்று, பெண்ணின் மார்பை தடவுவது போன்று, அதுபோன்று கற்பனை செய்தால்தான் அவனுக்கு அந்த காம உணர்ச்சி வரும். அல்லனாக்கா ஆபாச படம் பார்க்கணும், ஆபாச படம் பார்த்தா அது வெளியில் பார்க்குறான். அந்த ஏதாவது ஒரு தேவை, அந்த நினைவுகள், காட்சிகள் தேவை. ஒரு ஆண் சுயன்பம் செய்வதற்கு ஒரு பெண்ணின் நிர்வாண காட்சிகள் தேவை. இப்போ ஆபாச படம் பார்க்காம ஒருத்தன் சுயன்பம் பண்ணுறான்னா அவன் ஒரு பெண்ணை கற்பனை செய்து கொண்டால்தான் அவனுக்கு அது வரும். ஒரு பெண்ணை மனசுக்குள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அவனுக்கு பிடித்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கற்பனை செய்து கொண்டு அவளிடம் நிர்வாணமாக அவளிடம் உடலுறவு கொள்வது போன்று கற்பனை செய்தால்தான் அவனுக்கு அந்த விரைப்புத்தன்மை வரும். அப்போ மனசுக்குள்ளே அவன் தேடுறான். ஒரு சுய இன்பம் செய்வது என்பது சுயமாக இன்பம், தனது மனதிற்குள் தான் அவள் இருக்கிறாள். காமம் என்பது தனக்குள் தான் இருக்கிறது, வெளியில் இல்லை என்று நினைத்து கொண்டு மனதிற்குள் பெண்ணை தேடிக்கொண்டு மனதிற்குள் இருக்கிற பெண்ணை அனுபவிக்கிற ஒரு செயல்தான் சுய இன்பம்.
அது மாதிரி ஒரு பெண்ணும் அப்படி தான். தனது மனதிற்குள் தன்னை ஒரு ஆண் தனக்கு பிடித்த ஒரு ஆண் தடவுவது போன்று, தனது நிர்வாண உடலை தனக்கு பிடித்த ஒரு ஆண் தடவுவது போன்று, உடலுறவு வைத்துக் கொள்வதென்று புணர்வது போன்று இவள் கற்பனை செய்து அந்த சுய இன்பத்தில் ஈடுபடுகிறாள். மனசுக்குள்ள ஆண்களை தேடுகிறாள். காம இன்பத்தை பெறுவதற்காக மனசுக்குள் ஆண்களை தேடுகிறாள். காம இன்பத்தை பெறுவதற்காக ஒரு ஆண் சுய இன்பம் செய்யும்போது மனதிற்குள் பெண்களை தேடுகிறான். நீ வெளியில் தேடு, வெளியில் போய் தேடு. நீ உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும், காம இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வெளியில் போய் பெண்களை தேடு, வெளியில் போய் ஆண்களை தேடு. பெண்கள் ஆண்களை தேடுங்க. வெளியில் தேடுறதுக்கு பதிலாக மனசுக்குள்ளே தேடிக்கிறாங்க. அப்போது எப்போ சுய இன்பம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, மனசுக்குள்ளே தேட முடியாத ஒரு நிலை வர வேண்டும். மனசுக்குள்ளே என்னால் ஒரு பெண்ணை கற்பனை செய்ய முடியலை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும். மனதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். மனசுக்குள்ளே பெண்களை தேடுவதால் தான் இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஆண்களை தேடுவது, இதுதான் சுய இன்பம் செய்வதற்கு காரணம். அப்போ மனசுக்குள்ளே நீ பெண்களை தேடக்கூடாது. மனசுக்குள்ளே ஒரு பெண்களை கற்பனை செய்து நிர்வாண காட்சி, ஒரு பெண்ணின் நிர்வாண காட்சியை பார்க்கும்போது உனக்கு இன்பம் வருது அப்படின்னா மனசுக்குள்ளே உனக்கு அந்த காட்சி வரக்கூடாது. ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி மனசுக்குள்ளே ஒரு ஆண் பெண் நிர்வாணம் என்பது மனதிற்குள் வரக்கூடாது. அப்போது சுய இன்பம் செய்ய முடியாத ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா, அப்போ தான் வரும். மனசுக்குள்ளே ஒன்றால் தேட முடியாது. அதை அருவருப்பாக நினைக்கணும். முதல்ல அது அருவருப்பானது, சுய இன்பம் செய்வது ஒரு அருவருப்பானதுன்னு நினைக்கணும். அப்புறம் அந்த மாதிரி கற்பனை செய்து சுய இன்பம் செய்ய முடியலை. அந்த நினைவுகள் இப்போ ஏன் பண்ண முடியுது, சுய இன்பம் பண்ண முடியுதுன்னா, நினைவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், கற்பனைகள், சிந்தனைகள், காட்சிகள், யோசனைகள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இடைவெளியே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது அவன் அதில் எளிதாக, யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எளிதாக ஒரு ஆண் பெண் நிர்வாணத்தை கற்பனை செய்ய முடிகிறது. அதன் மூலம் காம உணர்ச்சி ஏற்படுத்தி சுயமாக இன்பம் தேடுவது எளிதாக இருக்கிறது. சுய இன்பம் செய்வது எளிதாக இருக்கிறது. அப்போது சுய இன்பம் செய்யவே கூடாதுன்னா மனசுக்குள்ளே அந்த பெண்ணின் நிர்வாண காட்சி, ஆணின் நிர்வாண காட்சி வரக்கூடாது. அதற்கு என்ன பண்ணால், அந்த மனசு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குல்ல, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குல்ல, தொடர்ந்து எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், காட்சிகள், யோசனைகள், சிந்தனைகள், கற்பனைகள், காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அது வரக்கூடாது. அதுதான் மனித நிலை. மனித நிலை என்பது என்னவென்றால், எண்ணங்கள், காட்சிகள், சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வராது. அதுதான் மனித நிலையில். அது சுத்தமாக வரவே கூடாதுன்னெலாம். அப்போ மனம் எனும் நோய் முற்றிலும் குணமடைந்தால்தான் சுத்தமாகவே அது வராது. மனசுக்குள்ள காட்சிகள் எதுவுமே வராது. சுத்தமாகவே வரலை அப்படின்னா நம்ம திரும்பவும் விலங்குகளாக மாறிவிடுவோம். குரங்குகளாக விலங்குகளாக மாறிவிடுவோம். விலங்குகளுக்கு என்ன இருக்கும், நம்ம பேச மாட்டாங்க. விலங்குகள் பேச மாட்டாங்க, சத்தம்தான் போடுவாங்க. குடும்பம் அவங்களுக்கு கிடையாது, திருமண உறவுலாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம திரும்பவும் காடுகளில் மரங்களில் ஏறி வாழ வேண்டியதுதான். மனம் என்கிற நோய் தான் நம்ம மனித உயிர்களாக வாழ்வதற்கு காரணம். மனம் என்கிற நோய் நமக்கு தேவை. அதே நேரத்தில் அது கட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட மனம்தான் நமக்கு தேவை. இன்றைக்கி கட்டுப்பாடு இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள், நினைவுகள், காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இடைவெளியே இல்லாமல். அதை நிறுத்த முடியவில்லை. நிறுத்துவதற்காக தான் தியானம் செய்கிறார்கள். எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது மனித நிலை என்பது என்னவென்றால், அது தொடர்ந்து வராது. தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் என்பது வராது. நீங்கள் சுயநனோடு இருக்கீங்க, பேசுகிறீங்க, மற்றவங்கள்ட்ட பழகுறீங்க, நடக்கிறீங்க, ஓடுறீங்க, ஆனால் உங்கள் மனசில் தொடர்ந்து எண்ணங்கள் வராது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, தொடர்ந்து எண்ணங்கள் வரவே வராது, காட்சிகள் வரவே வராது, நினைவுகள் வரவே வராது. அந்த நிலையை தான் இப்போ நான் அடைஞ்சிருக்கேன். அதுதான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்று நான் என்னை பற்றி சொல்வதற்கு காரணம். மனம் என்பது ஒரு கட்டுப்பாடான நிலையை அடைந்திருக்கிறது. நான் எனது மனதை கட்டுப்படுத்தி இருக்கிறேன். ஒரு இயற்கையான கட்டுப்பாடு அது தியானத்தின் மூலமாக அல்ல. ஒரு இயற்கையாக ஒரு புரிதல், இந்த இயற்கை பற்றிய புரிதல், எதிர்காலத்தை பற்றிய புரிதல், எல்லா பிரச்சனைகளையும் பற்றிய எனக்கு ஏற்பட்ட அந்த புரிதல். அதன் விளைவாக எனது மனதில் தொடர்ச்சியாக எண்ணங்கள் வருவதில்லை, தொடர்ச்சியாக நினைவுகள் வருவதில்லை, சிந்தனைகள், கற்பனைகள், யோசனைகள், காட்சிகள் வருவதில்லை தொடர்ச்சியாக. அதன் விளைவாக அப்பப்போ தான் வரும், ரொம்ப இடைவெளி. நீங்கள் இப்படி வெளியில் பார்க்குறேன் அப்படின்னா என் மனசில் எதுவுமே வராது. அந்த மாதிரி என்னால் 1 மணி நேரம் கூட இருக்க முடியும், 2 மணி நேரம் கூட இருக்க முடியும்.
இருக்க முடியும். அல்லது வந்து நான் இருக்க முடியும்னா 2 மணி நேரம் கூட எனது மனதில் எந்த நினைவுகளும் காட்சிகளும் வராமல் என்னால் இருக்க முடியும். அதே நேரத்தில் நான் வந்து அது சும்மா விட்டுறேன் அப்படின்னா அப்பப்போ வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு நினைவுகள், ஏதாவது ஒரு எண்ணங்கள், ஏதாவது ஒரு காட்சிகள், ஏதாவது ஒரு சிந்தனை, யோசனை, இப்படி ஏதாவது 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அந்த அளவுக்கு மனசில் ஒன்றுமே இல்லாமல் மனசில் அமைதியாக இருக்கும். நான் அப்படி ஒரு அமைதியை உருவாக்கணும்னா அது எப்படி சாத்தியம்? இங்கே உள்ள பிரச்சனைகள் எனக்கு தெரியணும். மனுஷங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தெரியணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனித இனத்தின் அத்தனை பிரச்சனைகளை நான் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு தீர்வு. அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு புதிய உலகையை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஒரு புதிய வாழ்க்கை முறை. நான் கூறுகிற வாழ்க்கை முறையை அத்தனை பேரும் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை முறை. நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அப்படி கிடையாது. அவர்கள் ஏற்றுக்கொள்வது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிற மாதிரி. அப்போ நான் எந்த அளவுக்கு இந்த மனித உயிர்களை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதற்கான சான்று அதுதான், எனது கண்டுபிடிப்புகள் தான். நான் கவிதையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன், ஓவியத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன், பாடல், கதை சொல்கிற முறை, கலைகள், ஒட்டுமொத்த கலையே கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன். கலை படைப்பு திறனை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். ஒரு கலை எப்படி இருக்கும், ஒரு கவிதை எப்படி இருக்கும், ஒரு ஓவியம் எப்படி இருக்கும், எழுத்துக்கலை, அப்படி ஒரு கலை இருப்பதாகவே தெரியாது. அதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். கதை சொல்லுகிற முறை, கதை எழுதக்கூடாது, சொல்லணும். பாடல் பாடுகிற முறை, எப்படி பாடல், மனித உயிர்களின் பாடல் எப்படி இருக்கும் என்பது என அத்தனையும் நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். ஒரு புதிய உலகையே கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். 2040க்கு பிறகு நாம் வாழப்போகிற ஒரு புதிய உலகையே அப்போ எந்த அளவுக்கு இந்த மனித உயிர்களின் பிரச்சனையை பற்றி எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு முழுமையான தெளிவு இருந்திருக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து வியந்து போங்கள். அதனால் வந்து ஒரு மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த தகுதி சாதாரணமாக வந்து விடுவதில்லை. அது ஒரு வலிகளை எதிர்கொண்டு இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் வலிகளையும் நான் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வலியை நான் சந்தித்திருக்க வேண்டும். அப்போ தான் வலி தான் ஒரு புரிதல். வலி இருந்தால் தான் அந்த மனித உயிர்களின் வலிகளை புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல்ங்கிறது மனுஷங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது சும்மா சாத்தியம் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறது இந்த மனித உயிர்களின் வலிகளை பற்றி. அதனால தான் இதை கடந்து நான் மனித நிலையில் முழுமையடைவதற்கு எனக்கு அந்த வலிகளை பற்றிய புரிதல், மனித உயிர்களின் வலிகளை பற்றிய புரிதல் தான் காரணம். அதனால தான் இன்னொரு உலகை, மனித உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பான இன்னொரு உலகம், எதிர்காலத்தில் அவர்கள் வாழ்வதற்கேற்ற ஒரு உலகை என்னால் உருவாக்க முடிந்தது. விளையாடுவது எப்படி என்கிற அதற்கான விதிமுறையை கண்டுபிடிக்க முடியும். விளையாட்டே கண்டுபிடிச்சிருக்கேன். மனித உயிர்களுக்கான விளையாடுகிற முறை, அதுதான் விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அது குறித்து விவரமான ஒரு புத்தகம் 2000 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி முடித்து வைத்திருக்கிறேன். இன்னும் டைப் அடிக்கணும். அது முடித்து உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். அதற்கு முன் இன்னொரு புத்தகம், அது டைப் அடித்து கொண்டிருக்கிறார்கள். கலைகள் மற்றும் கலைகளை பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு புத்தகம். அப்புறம் வந்து அந்த வடிவமைப்பு பணி அது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவாக உங்கள் கைகளில் அது வர வேண்டும் என நம்புகிறேன். முயற்சித்து கொண்டிருக்கிறேன்.